அதாவது நம்ம இப்போ வந்து ஊத்தங்கரை வட்டத்தில் இருக்கக்கூடிய வெங்கடாபுரம்ங்கிற ஊர்ல ஒரு புதிய கல்வெட்டு இருக்கிறதா நமக்கு பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய லட்சுமணன் அப்படிங்கிற ஒரு தகவல் சொன்னாரு. அந்த அடிப்படையில் வந்து கிருஷ்ணகிரி அருங்காட்சியகமும் கிருஷ்ணகிரி மாவட்ட வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழு மற்றும் இந்த பகுதியினுடைய நடுகற்களை ஆய்வு செய்யக்கூடிய பாப்பா பேரு ஸ்னேகாவும் வந்து இந்த இடத்த வந்து ஆய்வு பண்ணோம். அப்படி ஆய்வு பண்றப்ப ஒரு புதிய கல்வெட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த கல்வெட்டினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவரையில வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல நடுகற்கள் இது மாதிரி கோயில் இருக்கிற கல்வெட்டுகள் இதுதான் நிறைய கிடைச்சிருக்கே தவிர ஒரு நீர்ப்பாசனம் தொடர்பான கல்வெட்டு நமக்கு அரிதாக தான் கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னால வந்து கொங்கணப்பள்ளின்ற இடத்துல ஒரு தூம்பு கல்வெட்டு கிடைச்சது, 1-2 அந்த தூம்பு கல்வெட்டு கிடைச்சிருக்கே தவிர மற்ற கல்வெட்டுக்கள் வந்து ரொம்ப குறைச்சலா இருக்குது. இந்த டேம் கல்வெட்டு ஒன்று கிடைச்சிருக்கு, அவ்வளவுதானே தவிர இந்த பகுதியில் வந்து நீர்ப்பாசனம் சம்பந்தமான கல்வெட்டுக்கள் குறைவா இருக்கு. அந்த இதுல வச்சு பார்த்தோம்னா இந்த கல்வெட்டு வந்து மிகவும் முக்கியமான கல்வெட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிடைத்த ஒரு 400 வருஷங்களுக்கு முன்னால இருந்த நீர்ப்பாசனம் தொடர்பான கல்வெட்டு இந்த கல்வெட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டுல வந்து சுமார் 400 வருஷம் பழமையானதுன்னு சொல்றோம். ஆனா எந்த ஒரு மன்னனுடைய பேரும் இதுல சொல்லல. அதுக்கு பதிலா ஒரு 400 வருஷத்துக்கு முன்னால இந்த பகுதியை யார் ஆண்டாங்கன்னா ஒரு குறுநில மன்னன் ஆண்டிருக்கிறான். அவனுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கல்லோக சக்கரவர்த்தி வேந்த பெருமாள். கல்லோக சக்கரவர்த்தி வேந்த பெருமாள் அப்படிங்கிற ஒரு குறுநில தலைவன், சின்ன ஒரு பகுதியை மட்டும்தான் ஆண்டிருக்கிறான். அவனுடைய ஆட்சி காலத்துல இங்க ஒரு தலைவன், இங்க இந்த ஊரை ஆளக்கூடிய தலைவன் வந்து பேர் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கன் அப்படிங்கிற தலைவன் வந்து இங்க ஒரு குட்டையை ஏற்படுத்துறான். அந்த குட்டைக்கு பேர் வந்து குப்பை நத்தம். இப்ப கூட பாத்தீங்கன்னா குப்பை நத்தன்றது இந்த இடத்துக்கு பேரு. இங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் குப்பை நத்தன்ற ஒரு இதுவே இருக்கு, என்னது பேரு, ஏரியே இருக்கு. ஆனா இவன் வெட்டின இந்த குப்பை நத்தன்றது இதுக்கு இங்கிருந்து பக்கத்துல இந்த புளிய மரம் இருக்கு பாருங்க, இது பக்கத்துல இருக்குது இந்த ஒரு குட்டை இருக்கு. அந்த குட்டையை அவன் வந்து வெட்டி இருக்கிறான். அப்படி அந்த குப்பை நத்தம்ன்ற இடத்துல ஒரு ஏரிய அல்லது குட்டையை வெட்டி கல் நட்டி இதை பயன்பாட்டுக்கு, மக்களுடைய பயன்பாட்டுக்கு விடுறான். விட்டுட்டு இந்த கல்வெட்டுல என்ன சொல்றான்னா, இந்த குட்டையிலிருந்து வரக்கூடிய நீரை பயன்படுத்தக்கூடிய விவசாயிகள் வந்து ஆண்டுதோறும் ஒரு குறிப்பிட்ட அளவு நெல்லை வந்து வரியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதுதான் வந்து பெரும் மன்னர்கள்லாம் கூட அப்படிதான் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய ஏரிகள்லாம் வெட்டியிருப்பாங்க. அந்த ஏரி பாசனத்திலிருந்து வரக்கூடிய நீரை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு வந்து வரி விதிச்சிருக்காங்க. அதே மாதிரியான செய்தியை தான் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இங்க ஒரு பெரிய மன்னன் இல்லாம ஒரு குறுநில தலைவன், அவனுக்கு கீழே இருக்கிற இந்த ஊருக்கு கூடிய தலைவன் இந்த கொடுக்கன் அப்படிங்கிறவன், அவன் தான் இந்த பகுதியை நிர்வகிச்சுட்டு வந்திருக்கிறான். அவன் தான் இந்த குட்டையை வந்து ஏற்படுத்தியிருக்கிறான். ஏற்படுத்திட்டு அந்த வரியையும் சொல்றான், ஆண்டுதோறும் குறிப்பிட்ட அளவு நெல்லை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஏமாத்துறவன் யாராவது இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து கங்கை கரையில குரால் பசு அப்படிங்கிற ஒரு பசுவை கொன்ன பாவத்துல போவாங்கன்னு சொல்லிட்டு கீழே வந்து சில பேர் 2 பேர் கையெழுத்து போட்டுக்கிறாங்க. இந்த ஊர் நாட்டார் ஒருத்தர் வந்து கையெழுத்து போட்டார், நாட்டார் கையெழுத்து. அப்புறம் சீயகலமுடையார் அப்படிங்கிற ஒரு ஆளு, இவங்க 2 பேரும் தான் இந்த பகுதியில் முக்கியஸ்தர்களா இருந்து அவங்க இந்த இதை வந்து கையெழுத்து போட்டு பண்ணியிருக்கிறாங்க. இந்த இந்த நிகழ்ச்சியானது, இந்த தானமானது சூரிய சந்திரர் இருக்கிற வரையிலும் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதோட இந்த சின்னங்களோட சேர்த்து போட்டிருக்காங்க. ஆகவே இந்த கல்வெட்டின் வாயிலாக நமக்கு என்னென்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பகுதியில வந்து விஜயநகர மன்னர்கள் காலத்துல எந்த ஒரு பெரிய மன்னனும் நேரடியாக ஆட்சி பண்ணல. அதுக்கு பதிலாக குறுநில மன்னர்கள் தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்படியே குறுநில மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருந்தாலும் அவங்களும் வந்து விவசாயத்தின் மேல, நீர்ப்பாசனத்தின் மேல மிகுந்த அக்கறை செலுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத செய்யுது. அதாவது இந்த குட்டையை வெட்டக்கூடிய பொறுப்பை வந்து ஒரு தலைவன் ஏற்றிருக்கிறான். ஏற்றதோட மட்டும் குட்டையை வெட்டினதோட மட்டும் இல்லாமல் அதை வந்து பயன்படுத்துகிற மக்கள்கிட்ட இருந்து குறிப்பிட்ட அளவு வரியையும் வசூலிச்சிருக்கிறான். ஆகவே இது வந்து ஒரு நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய வரலாற்றுல அல்லது தமிழக நீர்ப்பாசன வரலாற்றுல இந்த கல்வெட்டு வந்து மிகவும் முக்கியமான ஒரு கல்வெட்டாக இருக்கிறது. ஒரு 400 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நம்முடைய வரலாற்றை கூறுகிறது.